இதுக்கு பேர் தான் வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா லால் சலாம் படம் ஆவரேஜா போன உடனே இந்த படத்துல இருந்து ஒரு 21 நாள் ஃபுட்டேஜ் காணாம போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். அதாவது பாத்தீங்கன்னா இந்த படத்தோட 21 நாள் ஃபுட்டேஜ் கொண்ட ஒரு ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சு, ஒரு சில ஹார்ட் டிஸ்க் கிராஷ் ஆயிடுச்சு அப்படிலாம் சொன்னாங்க. ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு. என்னன்னா சில ஹார்ட் டிஸ்க் ஓல்டா இருந்தது, சிலது கரப்டா இருந்தது. இதனாலதான் படம் இவ்வளவு மோசமா போச்சு அப்படின்னு அவங்க சமாளிச்சிருந்தாங்க. இந்த சமாளிச்சது இவங்களுக்கு எப்படி வினையா நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த லால் சலாம் படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல வாங்கியிருக்காங்க. அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 21 நாள் ஃபுட்டேஜஸ் நீங்க ஆட் பண்ணி கொடுங்க, நாங்க ஓடிடில ரிலீஸ் பண்றோம், அது வரைக்கும் நாங்க ஓடிடில ரிலீஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த படத்தை ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹீரோவை பேஸ் பண்ணி தான் நாங்க வாங்கியிருக்கோம், கொஞ்சம் அதிக காசு கொடுத்தே வாங்கியிருக்கோம். சோ அதனால நீங்க இப்படி அறகுறையா கொடுத்தீங்கன்னா நாங்க எப்படி ஓடிடில ரிலீஸ் பண்றது, எங்களுக்கு ப்ராப்பரான ஃபுல்லான அந்த 21 நாள் ஃபுட்டேஜஸ் ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நெட்ஃபிளிக்ஸ் காரன் கேக்குறான். சோ அந்த 21 நாள் ஃபுட்டேஜஸ் ஆட் பண்ணா மட்டும் தான் லால் சலாம் படம் ஓடிடில ரிலீஸ் ஆகும். அது எங்க இருக்கு நெக்ஸ்ட்